வாசனை கமகமான இருக்காப்பா. மோர் குழம்பு நான் இருப்பாம்பா. பா சொல்ல போனா நீ செஞ்சு வேற இருக்குது. இதை குடிச்சாலே எனக்கு சரியாடும்பா. அதனாலதான் எப்படியாவது மிளகு ரசம் வைக்கலாம்னு வச்சேன். சூப்பு மாதிரி ஒரு கப்பா அடிச்சிடலாம்பா. அப்படிலாம் டபுளா இருக்குப்பா. இருடு நைட்ல நின்று சமைச்சிட்டு இருக்க முடியாது. வா மிச்சம் எனக்கு என்ன தனியா செய்றீங்க தெரியாது. அது மட்டும் இல்லாம மீனா வேற சொல்லிட்டே இருப்பா உனக்கு. அதனாலதான் நான் சவாரி கூட போகாம செல்வ. ஏய் பொதுவா பசங்க தான் மெயினா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கா பாரு. இப்படி ஒரு அப்பாப்பா பேசிட்டு இருந்தா சாப்பாடு இல்லப்பா அது அவங்க பொறுக்கல. அம்மா இல்லாத குறைய ஒரு ஃபில் பாத்துட்டு வர்றேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க. டேய் அப்பாவோட சொந்தக்காரங்கடா. ஊர்ல பாத்துருப்பல்ல. நல்லா இருக்கீங்களாப்பா? அடுத்த மாசம் தங்கச்சிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? விஜயக்கா எங்க மாமா? முத்து மீனா இல்லையாப்பா? அது தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஓட ஆம்பளைங்க ராஜ்யம் தானே, எல்லாருக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சு தானே வர போறான். எங்க அண்ணே எல்லாருமே வரணும். எல்லாரும் குடும்பத்தோட அவசியமா வீட்டு கல்யாணம் வராமட்டுருமா? அன்னைக்கு சொன்ன மாட்டேன். கேள்விப்பட்டேன். ஆமா ரவி 3 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எதுவும் விசேஷம் இல்லையாப்பா? வேண்டியதானே? இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பத்திரிக்கை எல்லாம் சில இடத்துல கொடுக்கணும். அதுவே பெரிய வேலை தான். போயிருங்க. நாங்க போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கோப்பா. ஆமாமா எப்படி சாப்பிட்டு தான் போகணும். இல்லண்ணே அது வந்து ஒரு சொல்லி சாப்பிடலன்னா மனசு சங்கடப்படாதா? சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. வாங்க. டேய் அதிகமா தாண்டா சமைச்சிருக்கோம். தம்பி என்ன சொல்றாரு? உங்களை சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன